ஹலோ வணக்கம். என் செல்ல பிள்ளைங்களுக்கும் அன்பு உள்ளவங்களுக்கும் வணக்கம் வணக்கம். வாங்க, அம்மா 25 எபிசோடு முடிஞ்சிச்சு. இது 26வது எபிசோடு. கேட்குறவங்க இன்னும் அந்த அம்மா பேசுறது எதனா விஷயம் கேட்கணும், எதனா கேள்வி கேட்கணுன்னா அம்மாக்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக அம்மா அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்னை இருக்கிற உண்மையை தான் சொல்கிறேன் பிள்ளைங்களா. இதில் மறைக்கிறதோ தவிர்க்கிறதோ எதுவுமே கிடையாது, இருக்கிற உண்மையை தான் சொல்கிறேன். அப்புறம் இங்கேருந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெருமாள்பேட்டை வீட்டிலேருந்து நெற்குன்றம் போயிட்டோம். நெற்குன்றம் போயிட்டு அங்கே உட்காந்து அங்கேருந்து என் பிள்ளை டவுட்டனுக்கு தான் வருவான். 7th 8th 9th 10th வரைக்கும் ஒரே ஸ்கூல் தானே படித்தான். அப்புறம் பாப்பாவை பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு போவேன். 2 பேரை ஒன்றை ஏற்றி அனுப்பிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கினா ஒரே ஓரமாக இப்படி போயிடலாம் ஸ்கூலுக்கு. வரும்போது தான் 2 ரோடு தாண்டணும் பிள்ளைங்க. அதனால எனக்கு ரொம்ப பயம். அதனால் பண்ண 2 பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு பஸ் ஏற்றி விட்டுருவார். 2 கிலோமீட்டர் வெளியே வரணுங்க அவுட்டில். பிள்ளைங்களுக்கு பஸ் ஏற்றி மதுரை வாயில் பஸ் ஏற்றி விட்டுட்டு நெற்குன்றத்தில் ஸ்டாப் பண்ணி நிற்காது பஸ்ஸு. மதுரை வாயிலில் ஒரு சமயம் நிற்கும். என் குழந்தைங்க ரொம்ப அந்த 9 மாதம் தான் அந்த ஊரில் இருந்தோம் பிள்ளைங்களா. ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம், சொல்ல முடியாது கஷ்டப்பட்டோம். அங்கேருந்து பஸ் ஏற்றி விட்டோம். பிள்ளைங்க நான் போனால் சாப்பாடெல்லாம் முடிச்சு மாமியார் சாப்பாடு வச்சுட்டு 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனோம்னா 2:30 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. பெரிய பிள்ளைக்கு எங்கள் பொண்ணு 3:15 விடுவாங்க. இவனுக்கு 2:30 விடுவாங்க. அங்கேயே உக்காந்து 2 பிள்ளைங்களையே இட்டு சாப்பாடு இது மாதிரி சாப்பிட்டுட்டு அங்கே பிள்ளைய முடிச்சதும் அவனையும் இட்டுக்கணும். 2 பேரும் டவுட்டன் 2 ரோடு தாண்டி டவுட்டன் ஏறி பஸ் ஏறி வீட்டுக்கு வரத்துக்கு மணி 6 ஆகிடுங்க. 6 ஆகிடும். அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிக்கணும். படிப்பு வீட்டில் அதுங்களே டியூஷன்லாம் வைக்கல, அவங்களே படித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரொட்டைனாக ஓடி இருந்தது. ஒரு 9 மாதம் அப்படியே போயிட்டு இருந்தோம். 9 மாதத்துக்கு அப்புறம் லீவுக்கு இவர் வந்தார். லீவுக்கு வந்தார். நல்லா ஜாலியாக பேசி எல்லாம் சந்தோஷமாக இருந்து வெளியெல்லாம் லீவ் அந்த ஊட விட்டுமா. சின்ன வீடாக இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோன்னு வச்சுங்களேன். எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். போனோம். முதல் தாத்து பையன் கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. நடுவுலேயே கல்யாணம் பண்ணிக்கினாங்க. எனக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலை. கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க. நாங்கள் சொன்னோம் எங்கள் பிரகாரம் தான் பண்ணணுன்றதுக்கு. இல்லை அவங்க வேறு இதில் மாறி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா. அவனுக்குன்னு ஒரு 5000 தாலி ஒன்று வாங்கணும்னு இருந்தேன். அவங்க ஒத்துக்கலை. அவன் என்ன பண்ண அவங்க ஆத்தா அது கூட ஓடி போயிட்டான். மாமான்னு சொன்னான் பார்த்தீங்களா, பெருமாள்பேட்டை வேணும்னு நினைக்கணுமா. அவர்கிட்ட பஞ்சாயத்து வச்சதுக்கு இல்லை நான் அவங்களோட ஜாதி பிரகாரம் தான் போவேன் அப்படின்னுட்டு ஆகும். நான் சொன்னேன் பெத்தவன் அப்பன் இவர் தான் எங்கள் வீட்டுக்காரு, அவரோட காஸ்ட்டில் தான் தாலி வாங்கணும்னு சொன்னேன். இல்லை கேட்காது என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. கல்யாணம் முடிச்சுட்டாங்க. பேச்சுவார்த்தையே கிடையாது. மனசு கேட்கல. அப்போ கூட இந்த பெருமாள்பேட்டை வீட்டில் இருந்தேன் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு பெரிய பிள்ளையானான்னு சொன்னேன் பாருங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது அவர் 2 பேரையும் வர வச்சு புடவை ஜாக்கெட்டு பேண்ட் ஷர்ட் எடுத்து வச்சு கையில் 1000 ரூபாய்க்கு பணம் கொடுத்து சாப்பாடை போட்டு அமிச்சேன். அதான் விருந்துன்னு அங்கெல்லாம் வச்சு அமிச்சேன். போனாங்க. அதோட முடிஞ்சது. அதோட அந்த வீடியோ காலி பண்ணிட்டோம். மனஸ்தாபத்தால் காலி பண்ணி சின்ன பிரச்சனை வந்தது. நம்ம பொண்ணை ரொம்ப வேலைக்காரி மாதிரி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்களையும் அவங்களையும். அதனால் அந்த வீடை விட்டு காலி பண்ணி நெற்குன்றத்துக்கு போனோம். நெற்குன்றத்துக்கு போய் 8 மாதங்கிட்ட இருந்தோம். 8 மாதம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்தார், ஊர்லேருந்து வந்தார். நல்லா ஜாலி கோயிலுக்கெல்லாம் கிட்டு போவார். அப்போ பெரியபாளையம் கோயிலுக்கு போயிருக்கிறோம். அமாவாசை போனோம். முதல் வாரம் அமாவாசைன்னு வச்சுங்களேன். அமாவாசை வந்தால் அதுதான் கொஞ்சம் ரொம்ப பயப்படுவாங்க. அமாவாசை வந்தால் நான்வெஜ் ஆக்கிறதுக்கு. அமாவாசை வந்த அன்னைக்கு அமாவாசை மயிர் கடை என் பிள்ளை வந்துக்கலாம் கறி குழம்பு ஆக்குனாரு. சரி, அது நான் எப்பவுமே செய்தது கிடையாது. என் மாமியாரெலாம் உருட இருக்கிறாங்க. மாமனார் இறந்துட்டார். ஆனால் கறி குழம்பு வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு போனால் பொண்டாடியை கூப்பிட்டுக்கிறான் போது பொண்டாடி வரல. இது ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள எப்போ இருந்துக்குது. என் பொண்ணு நிறைய அட்வைஸ் பண்ணா, சின்ன பொண்ணாக இருந்தாலும் அட்வைஸ் பண்ணா. எல்லாம் பேசிட்டு என் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னானா. என் பொண்ணுக்கிட்ட பாப்பா விட்டுறாது, அப்பா என் பசங்களை மட்டும் விட்டுறாதப்பா அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். சரிப்பா பத்திரமா போய் நிறுடா அப்படின்னு நானும் சொன்னேன். வராமல் இருக்காதரா போய் நிறு அப்படின்னு சொன்னேன். சரி போனவன் அமாவாசை அன்னைக்கு சாப்பிட்டு போனான். மறுநாள் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பெரியபாளையம் கோயிலுக்கு போயிட்டோம். பெரியபாளையம் கோயிலுக்கு போகும்போது ஒரு பொருள் ஒன்று காணா போச்சு. வீட்டில் தேடி 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 எங்களுக்கு டென்ஷனு, சண்டை அமுக்கலமாக ஆகுது. கம்மலை காணுமேன்ட்டு அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி எடுத்து எப்படி 2 மணி நேரம் மேலே ஆகிப்போச்சு. போயிட்டோம். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துன்னுக்குறோம். இருக்கும்போது எங்கள் நாத்தனார் குடுன்னு ஓடி வராங்க. என்னம்மா என்னென்ன தெரியாதாடா உனக்கு விஷயம், உனக்கு தான் ஃபோன் பண்ணான் நம்ம கிருஷ்ணன். எங்கள் நாத்தனார் பிள்ளை ஃபோன் போட்டுக்கிறாரு. என்ன ஏதுன்னு தெரியும்னா, இந்த மாதிரி ராஜா என் பேர், என் பெரிய பையன் பேர் ராஜா. ராஜா இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கினான். நம்ம
ஐயோ அப்படியா எல்லாருக்கும் அப்படியே பைத்தியமாக பிடிச்சி போச்சுங்க. அதோட அது ஒரு 15-20 நாள் அவர் ரொம்ப டென்ஷன் ஆனார். அதோட கதையை ரொம்ப சொல்லக்கூடாது இல்லைங்களா. முடிஞ்சு போச்சு அவன் வேலை முடிஞ்சுது. அதோட எல்லாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு விட்டுட்டோம். அதோட அந்த ஊரில் இருந்தோமா, இவர் ஊருக்கு போயிட்டார். அப்புறம் எங்கள் நாத்தனார் பையனுக்கு எங்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. சண்டை வந்து நான் சொல்லிட்டேன், மாமா என்ன மாமா நிம்மதியே இல்லை, ஒரு சண்டை இங்கே பிரச்சனை, இவங்க இந்த ஊருக்கு வந்து பிள்ளைங்க இவ்வளோ தூரம் அலையுதுங்க, என்னால் இங்கேருந்து குழந்தைங்களையும் போக முடியல, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட துபாயில் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிறாரு. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, குளத்தூரில் இருக்காங்க அவங்க வீடு, சொந்த வீடு. இங்கே வர சொல்லு, குளத்தூர் பக்கம் வந்தால் கொஞ்சம் கிட்டியாக இருக்கும் வீடு பார்க்கலாம். குளத்தூர்லேருந்தும் பஸ்ஸு தான் டவுட் எனக்கு, புரியுதுங்களா. குளத்தூர் வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு. குளத்தூரில் வந்து எத்தனை வீடு மாற்றிருக்கிற பாருங்க. குளத்தூர் வீட்டுக்கு வந்துட்டோம். 3000 ரூபாய் வீடு, தனி வீடு, ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சன் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், அவ்வளோதான். சரி அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். காலி பண்ணி சாமான்லாம் எடுத்து பண்ணி நாத்தனார் வீட்டுக்கு எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரே அமுக்கலமாகி அப்புறம் அடிதடி சண்டை ஆகி அந்த ஊரை விட்டே வந்துட்டோம். அவங்கள நம்பி போனோம், அவங்களாலே சண்டை ஆகி போச்சாங்க. அங்கேருந்து வந்து இங்கே இருந்தோம்ப்பா. இங்கே ஒரு 3 வருஷம், இந்த வீட்டில் 3 வருஷம் இருந்தோம். 3 வருஷம் இருக்கும்போது தான் இப்போ படிப்பு நான் ஜாயின் பண்ணி மேல் கொண்டு படிக்கிறேம்மா அப்படின்னா, ஏதோ படிக்கணும்னா சரி படிப்பு அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், இப்படியே வச்சுருந்தேன். 17 வயசுங்க, ஹார்ட் பேஷண்ட் வேறு நான். இதுக்கு மேலே நம்ம பொண்ணு இங்கே வச்சுருந்தோம்னா தனிமையில் இருக்கிறோம், கஷ்டம், கட்டி கொடுத்துடலாம் சொல்லிட்டு புரோக்கர் மூலிமா மாப்பிள்ளையை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். 17 வயசு தான் என் பொண்ணுக்கு பொம்பளை மாதிரி இருப்பான். ஆனால் இவரும் ஊர்லேருந்து வந்தார். ஒரு 15 சவரன் நகையை போட்டோம், எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் பொண்ணும் நல்ல மாதிரியாக வாழ்ந்த ஒரு குழந்த மாதமாச்சு. அவளை பிள்ளை பேரெல்லாம் பார்த்தேன், கொண்டேன், எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடு விற்க போகிறேன், கட்ட போகிறேன்ட்டாங்க. 3 வருஷம் வந்தீங்களா, திரும்பி கட்ட போகிறேன்னு சொல்லவும் இங்கே என்ன பண்ணால் கோழிக்கார வீடுன்னு வாங்கும், அங்கே போய் இருந்தோம். இன்னொரு வீட்டில் போயிருந்தோம். அங்கே ஒரு 9 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ஊருக்குள்ளேயே 3வது வீடு, அதுலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனோம். இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு 3 வருஷம் இருந்தோம். 3 வருஷம் இருந்து அங்கே அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் ஆகிப்போச்சு. 2 குழந்தை பெற்றுட்டா, குளத்தூர்லேயே 2 குழந்தையும் பெற்றுட்டா. அங்கே தான் எங்கள் சின்ன பாப்பா காணா போக பார்த்தா. குழந்தைய தண்ணி பிடிக்க வச்சுட்டு உட்கார வச்சுட்டு அது பாடம் நடந்து போயிடுச்சு. இன்றைக்கி காலேஜ் படிக்கிறாவோ போயிட்டா. ஐயோ பிள்ளைய காணுமே தெரியும், ஏதோ ஒரு புண்ணியம் வாங்க குழந்தைய தூக்கி வந்து கொடுத்தான். கையெழுத்து கும்பிட்டு, ஐயா என் குடும்பத்தை காப்பாற்றினையா, குலதெய்வமே என் குழந்தைய காப்பாற்றினேன் கூட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளைய அந்த இடத்துல பார்த்துட்டு ரொம்ப அழுது ரொம்ப நொந்து போயிட்டு, அதுலேருந்து தான் என் பேத்திங்களை கட்டி போட ஆரம்பித்தேன். கட்டிலுக்காலில் கட்டி போட்டுட்டு வளர்க்க ஆரம்பித்தேன். அப்படியே இருங்க, அதை வந்துடுறேன். அப்புறம் செல்ல பிள்ளைங்களா அந்த வீட்டில் 2 குழந்தைய காப்பாற்றி கொடுத்தாங்க. புள்ள வந்து சேர்ந்தது. குழந்தைய பார்த்தேன், அப்படியே வந்து இவர் அப்பா அதெல்லாம் மறந்துடும். ஏதோ கெட்டதோ நடந்தது, நல்லதும் நடந்தது, எல்லாம் மறந்தோம். 2 குழந்தைங்களையும் ஆகிப்போச்சு. என் பொண்ணுக்கு 2 பிள்ளைங்கள பார்த்தோம். அப்புறம் இவன் என்ன பண்ணிட்டேன், இவன் வாழ்க்கையில் வந்தோமே ரொம்ப கஷ்டம் சரியில்லை. பார்த்தேன் என் பொண்ணை ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. அந்த ஊரில் வெட்டுவாங்க, நீ ஊரில் கட்டி கொடுத்தோம். அந்த ஊரில் என் பொண்ணை அவன் ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டான். மருமகனும் மாமியாரும் சேர்ந்து. யானை என் பிள்ளைய ராவோட ராவா இங்கேருந்து போய் ரொம்ப பிரச்சனையாகி கையோடு என் குழந்தைய அனுப்பிச்சிரு நைட்டுன்னு போயிடுறேன். இதுக்கு மேலே இங்கே தான் அடிச்சுட்டான், போட்டு அடித்து குழந்தை மட்டும் இங்கே தான் இருந்து வளர்ந்தா. இவளை மட்டும் சரி வாழட்டோன்னு அனுப்பிச்சி விட்டா. பிள்ளைய ரொம்ப கொடுமை பண்ணிக்கிறான். கருத்து போய் மெலிஞ்சு போய் ஆள் நல்ல பெரிய பொம்பளை மாதிரி இருப்பா என் பொண்ணு. பார்க்கவே வயிற்றுச்சலாகி போச்சு. சரி எதுக்கு இங்கே வைக்கணும்னு அவளை மட்டும் கூட்டின்னு வந்துட்டேன். வந்தால் நீ குடும்பம் என் பொண்ணு கூட வாழணுன்னா அந்த ஊரில் வந்து வீடு பார்த்து வைக்கிறேன், உங்களை நம்பி இனிமேல் இந்த வீட்டில் விடமாட்டேன் நானுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை, போலீஸ் கேஸ் வரைக்கும் ஆகிடும் சொல்லிட்டு போட்ட நகையில் வந்து 15 சவரம் போட்டோம்ப்பா. 7 சவரம் நகை தான் எங்களுக்கு ஒரு 6 தான் மிஞ்சிச்சு. மீதி எல்லாமே வச்சு துணுட்டான். ஒன்றுமே இல்லை. குழந்தையும் இப்போ ஒரு கழுத்தில் ஒரு கயிறோட தான் இருக்கிறான், எதுவுமே இல்லை. பார்த்து சரடு எல்லாம் அடமானம் வச்சுட்டான். அப்புறம் பார்த்தேன் இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவளுக்கு 5 சவரம் போட்டோம். இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, முதல் தாத்து பொண்ணு 2வது பொண்ணு இருந்தது பாருங்க, அதையும் கட்டி கொடுத்தாச்சு. அதுக்கு ஒரு வரப்போக இருந்தது. அதுக்கு ஒரு 10 சவரம் 5 சவரம் 2 பேருக்கும் போட்டார். துபாயில் இந்த தொட்டி என் புண்ணியமா அந்த பொண்ணுக்கு 5 சவரம், இந்த பொண்ணுக்கு 5 சவரம் போட்டார். போட்டு கல்யாணம் கட்டி கொடுத்து பையன் அங்கே வந்து டிப்ளமோ வந்து 10th முடிச்சிட்டான். ஒரே ஸ்கூலில் முடிச்சிட்டான். 10th 10வது முடிச்சிட்டான்.
நான் அதுக்கு மேலே +1 +2 இங்கே படிக்க மாட்டேம்மா, எனக்கு இந்த ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க மிஸ்ஸுங்க எல்லாம் ரொம்ப டார்ச்சர் ஆகுது, எனக்கு பிடிக்கல மாட்டான். பார்த்தேன் ரெடில்ஸில் புழலில் வந்து நல்லழகு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. சரி பாலிடெக்னிக் வந்து 3 வருஷம் படிக்கணும், படிக்கிற மாட்டான். சரி கொண்டு போய் பணத்தை கட்டி கஷ்டப்பட்டு சேர்ந்து அலைஞ்சி கிழிஞ்சி எடுத்துமே பாலிடெக்னிக் 3 வருஷம் சேர்த்துட்டேன். அங்கே பாலிடெக்னிக் படிக்கும்போது கூட நான் கூட போவாங்க, பஸ் ஏற்றிட்டு வருவேன், போயிட்டுன்னு வருவேன். அப்புறம் பசங்கள்லாம் சொன்னாங்க, ஆண்டி ஆண்டி அவன் அச்சப்படுறான், பெரிய பையனாயிட்டாலே இன்னும் கூட வரீங்களா ஆண்டின்னு சொல்கிறேன். எப்பா பஸ்ஸு பெரிய மெயின் ரோடு வேற சாமிச்சிட்டு போய்க்கிறா ஒருத்தி, என் குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னு சாப்பிட்டு கண்ணில் இமை போல வளர்த்தங்க என் பசங்களை. பயங்கர கை மேலே வச்சு பாதுகாத்த மாதிரி வளர்த்தேன். ஏன்னா சூனியம் பண்ணுறவங்க எதனா பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, குழந்தைங்க என்ன கொண்டு வாங்க அப்படிலாம் பயந்து 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 என் பிள்ளைங்கள பக்கத்துலேயே வச்சு அப்படி வளர்த்தேன். பயத்தால் தான் இவளையும் கட்டி கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு அந்த கெதியாக பண்ணின்னு இறந்து போச்சு. இது இந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி எதனா ஆகிட போகுது, மனசு மாதிரி எதனா ஒன்று ஆயிடுச்சு, நமக்கு புள்ள பெற முடியாது, நமக்கு குழந்தை முக்கியமான்ட்டு இவளையும் கட்டி கொடுத்து குழந்தையும் ஆகிப்போச்சு. அப்புறம் இவனை பாலிடெக்னிக் படிக்க வச்சேன், படித்தான் 3 வருஷம் படித்தான். பஸ் ஸ்டாண்டில் போய் போயிட்டுன்னு வராங்க மாமியார், அப்படி விடவே மாட்டாங்க. வீட்டுன்னு வந்து அந்த குளத்தூர் வீட்டில் இருந்தோம். குளத்தூர் வீட்டில் இருந்து குளத்தூரில் 3 வருஷம் இருந்தாங்க. 3 வருஷம் அந்த பாலிடெக்னிக் வந்து 3ஆவது வருஷம் முடிக்க போகிறான். அதுவும் 2 பசங்களையும் ஆகிப்போச்சு. இவளையும் தந்து இங்கே வீடு பார்த்தான். இவனால அங்கே என் மருமவனால அங்கே தனியாக இருக்க முடியல. பார்த்தான், கஷ்டப்பட்டு சாமான்லாம் எடுத்துன்னு இறங்கி வந்துட்டான். வீடு காலி பண்ணி வந்து ஒரு வீட்டில் இருந்தாங்க. அவளை வந்து 1 2 3 வீடு மாற்றிட்டான். அந்த குளத்தூரில் தான் பக்கத்தில் வச்சுருந்தேன் இருந்தான். அதுக்கப்புறம் பிரச்சனை ஒரு மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு, ஒரு வழி ஆகிப்போச்சுங்க குடும்பமே. அதோட விட்டுட்டோம். 2 குழந்தைங்களையும் வச்சு நான் தான் வளர்த்தேன். அவளை வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணு வேலைக்கு போய் தான் இன்றைக்கி அவள் குடும்பமே நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி அவள் நல்ல நிலைமையில் இருக்கிறாள்னா அவள் டேலண்டால மேல் கொண்டு அவளா கரஸில் படித்து அவளே ஒரு வேலைக்கு போய் இப்போ ஒரு ஆஃபீஸராக ஆஃபீஸ் மேனேஜிங்காக இருக்கிறா. இப்போ அந்த அளவுக்கு அவள் திறமையாக ஆயிட்டா. பையனை வந்து பாலிடெக்னிக் படித்து முடித்தாங்க, 3ஆவது வருஷம் முடித்தான். முடிச்சதுக்கப்புறம் என்ன கதைன்றதை நாளைக்கு நான் சொல்கிறேன். ஓகே செல்லுங்களா, பாய், டேக் கேர், லவ் யூ செல்லுங்களா.